மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். கசூத்தி எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம். இந்த புடவையில பார்த்தீங்கன்னாக்கா அது டெலிகேட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுபோல் ரொம்ப டெலிகேட்டான எம்ப்ராய்டரி. இது நீங்கள் டைம் இருக்கிற போது இதை கற்றுக்கிட்டு டைம் இருக்கிற போது நீங்கள் போட்டு ஒரு ப்ளவுஸோ ஒரு புடவையிலையோ நீங்கள் இந்த டிசைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசு திருப்தி, பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம் இல்லைங்களா? பாருங்கள். வணக்கம். இன்றைக்கும் கசூதி எம்ப்ராய்டரி அடுத்த டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கசூதி எம்ப்ராய்டரி தைப்பதற்கு தேவையான பொருட்கள்: கேன்வஸ் கிளாத், ஊசி, நூல், சிசர்ஸ், டிசைனை ஃபஸ்ட்டு இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. கிராஃப் ஷீட்டில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை சாதா இதில் வரைய முடிஞ்சாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்படி வரைஞ்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இது கேன்வஸ் திக்காக இருக்கிறதுனால நான் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலை, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு நாட் போடணும்னு அவசியம் இல்லை, பேக் ஸ்டிச் போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச் கீழே. நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து பா ஷேப்பில் வரணும். பார்த்தா டபுள் ரன்னிங் மாதிரியே இருக்கும். மேலே ஒரு ரன்னிங் போகுது, கீழே ஒரு ரன்னிங், ஆல்டர்னேட் ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே வரும். இதுவும் கசூதி எம்ப்ராய்டரியில் பேசிக் ஸ்டிச்சஸ். இந்த பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் கற்றுட்டிங்கன்னாலே அப்புறம் நம்மளுக்கு அடுத்த டிசைன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எம்ப்ராய்டரி பற்றி தெரியாதவங்க கூட இந்த ஸ்டிச்சை ஈஸியாக போடலாம். ஏன்னா இந்த ஹோல் தான் உங்களுக்கு அளவு. நீங்களே சின்ன சின்ன ஸ்டிச் போட்டு பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இதில் போட்டு கற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைனாக பார்த்துட்டு உடனே போட்டிங்கன்னா தென் பெரிய டிசைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இதுவும் ஃபுல்லாக நீங்கள் பார்டர் டிசைனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச்சு. இப்போது நம்ம இந்த டிசைனை போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி வந்தோமோ அந்த வழியிலேயே திரும்பி போகணும். சப்போஸ் நீங்கள் வேறு வழியில் போனீங்கன்னா பேக்கில் வந்து அதே மாதிரி டிசைன் வராது. இப்போ பாருங்கள், இதில் நேர்கோடு இருக்குது, இதில் இந்த டிசைன் இருக்குது. இப்போ மேலே நேர்கோடும் பேக்கில் இதே ஸ்டிச்சும் வந்தால் தான் உங்களுக்கு அது ஃபில் ஆகும். ஸோ எப்படி போட்டோம், எந்த வழியில் வந்தோமோ அதே இதில் திரும்ப நம்ம போகணும். இப்போ பாருங்கள், மேலேயும் பா டிசைன், பேக்லேயும் அதே பா டிசைன். ஸோ இங்கே ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அது ஃபில் ஆகிட்டு வருது. அதே போல் இந்த லைன் இருக்குது, இதுவும் ஃபில் ஆகிட்டு வருது. கசூதி எம்ப்ராய்டரி பியூட்டியே உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் ஸ்டிச். எந்த டிசைனுமே மாறாது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது தெரிஞ்சிடும். ஃபுல் டிசைனும் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இது பார்டர் டிசைன் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் போட்டிங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியும். இங்கே வரும்போதும் பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க எண்டில். இப்போ இங்கே பாருங்கள், பேக்லேயும் அதே மாதிரியே இருக்குது.
ஃப்ரண்டில் தைச்ச டிசைன் பார்க்குறீங்க. இதே போல் பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். இப்போ அந்த டிசைன் அதே ஸ்டிச்சை கோஸ்டரில் போட்டிருக்கேன். இதோ இது மாதிரி இருக்கும். கோட்டு சம்பா ஆக்கி வச்சா போட்டு சாப்பிட வருவதற்கு என்ன? இப்படி ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. கோட்டு சம்பா ஆக்கி வச்சா போட்டு சாப்பிட வர்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த சமையல் அரிசிகளிலேயே ரொம்ப சுவையானது இந்த கோட்டு சம்பாவாம். நாம் கேள்விப்பட்டதா எனக்கு தெரியல, போய் கடையில் கேட்கணும். இந்த கோட்டு சம்பா அரிசி மட்டும் ஆக்கி வச்சுட்டாங்கன்னாக்கா போட்டு சாப்பிட்றதுக்கு நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்களாம். ஆக மொத்தம் அந்த காலத்து அரிசியிலேயே ரொம்ப சிறந்த நெல் குரூப் அது இருந்திருக்கணும் இல்லைங்களா? இப்போ கூட நம்ம கடையில் கேட்டு வாங்கலாம். கோட்டு சம்பா வாங்கி வீட்டில் நிறைய ஆக்கி வச்சிடுறோம், எல்லாரும் போட்டு சாப்பிட வருவாங்க. எல்லோரோடும் நன்றாக கூடி குளிர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பழமொழி சொல்லியிருக்கணும். நீங்கள் அனைவரோடும் இணங்கி என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.